எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பிரிண்ட்ஷேர். பிரிண்ட்ஷேர்னால் என்னென்னா, இப்போது சப்போஸ் உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு வைஃபை பிரிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வைஃபை பிரிண்டருக்கு இந்த ஆண்ட்ராய்டில் உள்ள டாக்குமெண்ட்ஸை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா இந்த பிரிண்டர் ஷேர்ன்ற ஆப் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆல் இன் ஒன் பிரிண்டரில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அதோட ரிசல்ட் இங்கே வரணுன்னா கூட இந்த ஆப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து இப்போ ஹெச்பி பிரிண்டர்லேயே வந்து அந்த பிரிண்டருக்குமே இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஹெச்பி ஆல் இன் ஒன் பிரிண்டர் ஷேர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஹெச்பிக்காரங்களும் வந்து இதே மாதிரி ஆப் வச்சுருக்காங்க. எப்சன் அப்படி எந்தெந்த மாடலோ அந்த மாடலுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து காமன் பிரிண்ட் ஷேர் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். இதான் அந்த ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் வேணும்னா கூட அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் சைஸு செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அடுத்தது மார்ஜின், செலக்ட் பேப்பர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேக்கில் போய்ட்டு இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, பிடிஎஃப் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட்ஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வைஸ் ஆட் ஆகிரும். இப்போ எந்த பேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் பேக் வந்துக்கிறேன். ஆப்ஷன் பேஜ் ஸ்கேலிங், ஒரிஜினல் சைஸ் வேணாலும் ஒரிஜினல் சைஸ், ஃபிட் த பேப்பர் ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் வந்து செலக்ட் பிரிண்டில் வந்து இது அந்த பிரிண்டர் யூஎஸ்பியில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லாட்டி க்ளவுடில் இருந்தால் கூட, ரிமோட் ஷேரிங்கில் இருந்தால், இல்லை நியர் வைஃபையில் இருந்தால் நியர் வைஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேன் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நியரில் உள்ள பிரிண்டர் எதாவது இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி டீட்டெயில் இதில் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.